முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் வாடா. என்னண்ணே உங்களை வீட்டுல போய் ஏத்திட்டு போலான்னு நினைச்சா வீட்டுல ஆளே காணோம். நீங்க கரெக்டா வேலைக்கு போயிட்டுன்றீங்க. காலையில வெள்ளனே ஏஞ்சிட்டேன்டா. இன்னைக்கு அண்ணன் கல்யாண பத்திரிக்கை வேற கொடுக்க போகணும். இல்லைன்னா ஒன்னா போயிருக்கலாம் தானே. அம்மாவை கூட்டிட்டு போகணும்டா. அதனாலதான் சரி நான் வந்துட்டேன். வெள்ளனே வந்துட்டு சரி முதலாளிட்ட அப்புறமா சொல்லிட்டு அப்புறம் வெள்ளனே கிளம்பிடலாம் சொல்லிட்டு தான் வெள்ளனே வந்துட்டேன். சரி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். ஆனா வீடே ஒரு கல்யாண கால கலக்குது. ஏதுன்னு எவ்வளவு காசு? இவ்வளவு காசா? நம்ம முதலாளி தாண்டா எனக்கு உதவி செஞ்சாரு. நான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். நீ தான் 2 நாளா வேலைக்கு வரல. புலம்பிக்கிட்டு இருந்தேன். மனுஷன் வந்து கேட்டாரு. நானும் எதிர்பார்க்கவே இல்லடா திடீர்னு அவ்வளவு காசு கொடுத்து உதவி செஞ்சாரு. கடவுள் மாதிரி. கடவுள் மாதிரி? ஏய் என்ன யோசிக்கிற நீங்க? என்னண்ணே எனக்கும் கடவுள் மாதிரி உதவி செய்வார்ல. யார் உனக்கா? பாத்துடா, நீயும் அவரும் ஏற்கனவே எளிய போன மாதிரி இருக்கிறீங்க. ஏதாவது சொல்லி கிள்ளி வச்சிட போறாரு. சரி வேலையை பாரு. வரத்துக்குள்ள அந்த மனுஷன் வர நேரம். இது எல்லாத்தையும் கழட்டி எடுக்கணும். பிளாஸ்டிக் தனியா, இரும்பு தனியா. அண்ணே என்னடா? அந்த அளவுதான் கெஞ்ச பிடிச்சவனாச்சே. ஒரே ஒரு ரொட்டி சனா வாங்கி கொடுத்துட்டு 10 வருஷம் பேசுவானே. அவன் கிட்ட இருந்து எப்படி நான் காசை கறந்த? அப்படி எல்லாத்தையும் ஆளை பார்த்து எடை போடாதடா. வெடப்பா இருக்கு உனக்கு. அவன் கெஞ்சானே, சுத்த கெஞ்சன். அன்னைக்கு ரொட்டி சனா வாங்கி கொடுத்துட்டு 10 வருஷம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு தான் உனக்கு ரொட்டி சனா வாங்கி கொடுத்தானே, அது வாங்கி கொடுத்தானே அப்படின்னு இருந்தான். அப்படி சொல்லாதடா. அவரு நிஜமாவே நமக்கு ஒரு அப்பா மாதிரிதான். இது உனக்கு சிறப்பா இருக்குல்ல லிங்கேஷ்? நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்க யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். உனக்கும் அந்த மாதிரி ஒரு நேரம் வரும். அன்னைக்கு நான் கஷ்டத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறப்பதான் அவரு இவ்வளவு நாள் நம்மள மனசுல என்னவா நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா. அந்த மாதிரி உனக்கும் ஒரு நேரம் வரும் பாரு, நம்ம முதலாளியோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன ரொட்டி சனா வாங்கி கொடுத்துட்டு 10 வருஷம் பேசுற மனசா? உத வாங்க போற. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே. ஏதோ ரொம்ப ஆழமா யோசிக்கிற மாதிரி தெரியுதே. ஏதாவது பிளான் போடுறியா என்ன? இல்லண்ணே. நீங்க வேற. தெரியுது, உன் சிரிப்பே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. பண்ணுடா. வாங்க முதலாளி. வேலை முடிச்சாலே கை பார்த்து சொன்னதெல்லாம் முடிச்சு வச்சுட்டியா? பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பாதி வேலை முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. எல்லாம் முடிச்சிருவேன் சாயங்காலக்குள்ளார. சரி எல்லாம் முடிச்சு. அப்பா அப்பா உங்களதான்ப்பா. ஏன்டா? என்னடா? அண்ணே நீதான் என்ன சொன்ன, உதவி செய்யறதுக்கு ஒரு அப்பாவா கூட தகுதி இருக்குன்ட்டு. சத்தி என்ன சொல்லிட்டியா? நீ உதவி செஞ்சீங்கன்னு தான் சொன்ன முதலாளி.
டேய் 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 நீ யாரு? நீ எப்படிப்பட்ட ஆளு? அதான் எனக்கு தெரியும். ஒழுங்கா வேலையை பாரு. கொஞ்சமாச்சும் கருணை புரிங்க பகவானே. அண்ணே தோழடா, உனக்கு கொடுத்தாலும் எனக்கு கொடுக்க சொல்லு. அப்பா வந்து கொஞ்சோண்டு கொடுக்க சொல்றேன். அப்பா டேய் என்னடா அவனுக்கு ஆச்சு? எனக்கு தெரியல முதலாளி. டேய் வேலையை பாருடா. முதலாளி ஆபீஸ்க்கு வரணுமா முதலாளி? ஏன்னா இல்ல முதலாளி ஆபீஸ் கூப்பிடுறாருண்ணா. எப்படா கூப்பிட்டாரு உன்ன? பைசா கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காரு முதலாளி. டேய் என்னடா இவனுக்கு ஆச்சு? முதலாளி முதலாளி எனக்கும் கல்யாணம் முதலாளி. எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு முதலாளி. முதலாளி நீங்க மட்டும் கொஞ்சம் கல்யாணத்தை முன்னின்று செஞ்சு வச்சீங்கன்னா ஆயுசு பூரா தாலி கட்டுற வரைக்கும் உங்க நினைப்போடையே தாலி கட்டுவோம் முதலாளி. என்னடா இவனுக்கு ஆச்சு? இப்போ உனக்கு என்னடா வேணும்? கொஞ்ச நேரம் ஆபீஸ்க்கு போயிட்டு பைசா மட்டும் எடுத்து கொடுங்க முதலாளி. டேய் என்னடா அவன் பைசாவில கேக்குறான்? முதலாளி வாங்க முதலாளி. டேய், 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 இரு. முதலாளி டேய், 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 டேய். அவன் பரவாயில்ல, அவனுக்கு பெரிய குடும்பம், அவன் பாத்துக்கிறான். உனக்கு ஒரே ஒரு பாட்டி தாண்டா இருக்குது. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. எது அவனா? இல்ல முதலாளி, எங்க அண்ணன் நாங்க 2 பேரும் ஒரே மேடையில ஒரே பொண்ணு தாலி கட்டணும்னு ஆசைப்படுது முதலாளி. எது நான் ஆசைப்பட்டனா? சரி சரி அழுவாதடா. உனக்கு இப்ப என்ன வேணும்? முதலாளி கொஞ்சம் ஆபீஸ் பக்கம் வந்து அங்க உள்ளதை மட்டும் எடுத்து கொடுங்க முதலாளி. என் முன்னுக்கு ஒண்ணு இருக்காது, முத எடு. இதுவா முதலாளி? முதலாளி எனக்கு இது வேண்டாம் முதலாளி. எனக்கு ஆபீஸ்ல உள்ளது மட்டும் தான் வேணும். வாங்க முதலாளி. ரொம்ப ஆசைப்படுறேன், கூட்டிட்டு போங்க முதலாளி. ரொம்ப புடிவானமா இருக்கிறான். வா வாடா. முதலாளி நான் கொஞ்சம் வெள்ளனி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறேன். பத்திரிக்கை கொடுக்க போகணும் அம்மாவை கூட்டிட்டு. போயிட்டு வரேன். நானும் வந்துடுறேன் இல்ல, முதலாளி. இல்ல, நீ அவர் மெதுவா உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பாரு முதலாளி. கொடுத்துருங்க. சரி முதலாளி. டேய் என்னாச்சு? என்ன சிந்தனை? இங்க பாரு என்ன, உனக்கு என்ன சிந்தனை? ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத, எனக்கு தெரியாத அவனை பத்தி. இல்ல காவ்யா, பிரியாவோட இந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியல. எனக்கு அதே யோசனையா இருக்கு. என்ன பண்றது? நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியும் தானே. அவங்களே காலை விட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? இங்க யாரும் சின்ன குழந்தை கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. உலகம் அப்படி கெட்டு போயிருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? கயல், இங்க பாரு, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே சேத்துல ஆடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் வெள்ளை சட்டை போட்டு கரையில நின்னு வேடிக்கை பார்க்க முடியுமா? ஒன்னையும் கைய புடிச்சு சேத்துல தள்ளிதான் விடுவாங்க கயல். இங்க வாழணும்னா நம்ம நிறைய விஷயங்களை அனுசரிச்சுதான் போய் ஆகணும். நீ சொன்னது கரெக்ட் தாண்டி. அப்ப யாருக்கு இங்க என்ன அநியாயம் நடந்தாலும் நம்ம கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம தட்டி கேட்டா நம்மள இப்படிதான் பண்ணுவாங்கல்ல. இப்படியே எல்லா கெட்ட விஷயமும் நடந்துட்டு இருந்தா நம்மளோட அடுத்த தலைமுறை எங்க போகுது, என்ன ஆக போகுது? எல்லா கெட்ட விஷயமும் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல, என்னால பார்க்க முடியல. அப்ப அடுத்த தலைமுறை அவ்வளவுதானே, எல்லாமே அழிஞ்சிரும்ல. அழிஞ்சிரும்னா இந்த கவலை நம்மளுக்கு மட்டும் இருந்தா பத்தாத, இந்த உலகத்துக்கும் இருக்கணும்ல. அவங்கவுங்க வாழ்க்கை மேல அவங்களே அக்கறைப்படல, நம்ம ஏன் அக்கறைப்படணும்? இங்க பாருடி, நம்ம படிக்க வந்திருக்கோம், படிக்கிற வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம், தேவையில்லாத நம்ம பார்க்க வேண்டாம். அப்ப இங்க என்ன அநியாயம் நடந்தாலும் கைய கட்டிட்டு வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும்ல. என்னால முடியாதுடி. என்ன அநியாயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். பிரியா மாதிரி இன்னொரு உயிரை நான் போக விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் தட்டி கேட்பேன். போடி, நீ சொன்னா கேட்க மாட்ட, ஏதோ பண்ணு.
ஹலோ லோகேஷ், பிஸியாக இருக்கீங்களா? எனக்கு சக்தியோட நம்பர் கிடைக்குமா? இப்போ அனுப்புங்க. ஓகே. நிறைய பேருக்கு கூட்டிட்டு போகணும்னா கவலைப்படாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன் ஒரு வீட்டுக்கா. உங்க வீட்டுக்கா? ஏம்மா? ஐயோ, ஏதாச்சும் பேசுவாங்கய்யா வாங்கிட்டு வந்த மாதிரிலாம். அம்மா, அந்த மாதிரிலாம் நினைச்சா நம்ம யார் வீட்லயும் போய் பத்திரிக்கை கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமில்லே எப்படி வீட்டு பெண்ணுக்கு வந்து எப்படின்னு கத்துறாங்கன்னு. பரவாயில்ல, இதை ஒரு சாக்கா வச்சு ஏதாச்சும் சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும்டா. என்ன வேணாலும் சொல்லட்டுமா? அதுக்கு நம்ம பத்திரிக்கை கொடுக்காம இருக்க முடியுமா? கம்பத்துக்கே கொடுத்துட்டு அவங்க ஒரு ஆள் வீட்டுக்கு கொடுக்கலன்னா அவங்க வாய் நமக்கு தெரியும். அதுக்குன்னு 4 பேர் வரணுமா, வந்து வாழ்த்தணும் கல்யாணத்துக்கு. இவங்க எதிரி கொடுக்க கூடாது அப்படிலாம் பார்த்தா முடியாதுமா. இந்த கல்யாணத்துல மன கஷ்டத்தாண்டா நிறைய இருக்கு. சரி சரி வா, என்ன செய்யறது? பரவாயில்ல, வாங்க. அது நல்லபடியா செஞ்சு முடிச்சா சரிப்பா. நல்ல வேலை ஒன்றும் சொல்லாம அனுப்பிட்டாங்க. பரவாயில்ல. ஆண்டி, என்னது அழியாத விருந்தாளி ஏன் வீட்டு வாசல்ல தாம்பள தட்டை தூக்கிட்டு தாயும் பிள்ளைய வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? என்னது? என்ன நடக்குதுங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான் ஆண்டி. நல்ல விஷயமா? அப்படி என்ன நல்ல விஷயம்? சரி, வந்தவங்களை வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? சரி சரி, வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்க வந்தோம். ஓ, கல்யாணமா? ஆமா, நான் உன்னை கேக்குறேன். 3 மாசத்துக்கு முன்ன உன்னோட அக்கா ராவோட ரவ கொள்ள கதவோட ஓடி இப்ப வாச கதவோட வந்து வீட்டுக்குள்ள நுழையுது. அத நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க மாதிரி துப்பு கட்டத்தனமா வீட்டுல கொண்டாந்து சேர்த்து வச்சுக்கிட்டு குமாரம் அடிக்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, வெள்ளக்கமத்துல அடிச்ச விரட்டி இருப்பேன். இந்த மாதிரி துப்பு கட்டத்தனமா சேர்த்து வச்சுக்கிட்டு கும்மாளம் அடிக்கிற ஆளு நான் இல்ல உங்க மாதிரி. ஓஹோ, கல்யாணம் வேறையா? பரவாயில்லையே, உங்க குடும்பத்துல எல்லாம் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பரவாயில்லையா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு எனக்கு கொண்டாந்து கொடுக்கற அளவுக்கு இருக்க. பரவாயில்லையே. என்ன ஆண்டி பண்றது? எல்லா வீட்லயும் இங்க பிரச்சனை இருக்குதானே. பிரச்சனையை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தா எந்த நல்ல காரியமும் நடக்காது. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? பரவாயில்ல. சரி, யாருக்கு கல்யாணம்? அந்த மருந்து வித்துக்கிட்டு திரியறானே அவனுக்கா? ஆண்டி, யார பத்தி பேசுறீங்க நீங்க? ஐயோ ஐயோ, சாரி, மன்னிச்சுங்க, தெரியாம சொல்லிட்டேன். ஐயா, தெரியாம சொல்லிட்டேன். ஐயோ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஆண்டி வார்த்தைய. சரி, என்னங்க, பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. ஐயா, இந்தாங்க உங்க தட்டு. என் மனசுல படிச்சு நான் ஒண்ணு சொல்லணும் ஐயா. தேனே மானேன்னு ஒரு தங்கச்சி வளர்க்குறீங்கல்ல, அது அவங்க அக்காவை போல ராவோட ரவ கொள்ள கதவோட ஓடாம, இல்ல சன்னல்ல பொத்துக்கிட்டு ஓடாம நல்ல விதமா வளர்த்து நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுங்க. புரியுதா ஐயா? சரி ஆண்டி, எனக்கு நல்லாவே புரியுது. எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க மகளையும் மருமகளையும் நல்லா பாத்துக்கோங்க. நல்லதா சொல்ல வந்து அந்த காலத்துல யாருக்கும் பிடிக்கல. எல்லாருக்கும் பட்டாதான் தெரியும். பட்டாதான் புரியும், தெரியும். அப்ப வருத்தப்படுவாங்க, இந்த ஆண்டி சொன்னாங்களே நம்ம கேட்கலையேன்னு. என்ன செய்யறது? எல்லாம் காலத்தோட கோலம். நடக்கிறது நடந்துதான் ஆகும். இது நம்ம கையில இல்ல. சொல்லதுதான் சொல்ல முடியும். புத்துமதி ஏத்துக்கிறது ஏத்துக்காத அவங்க அவங்க விஷயம். அவ்வளவுதான். பொண்ண கதை என்ன கதா? அப்ப பிளாட்ல நம்ம கஸ்டமர் தான். அந்த பையன் பேர் கூட என்னமோ சதீஷாம. ஆமா, தூக்கம் எடுத்துட்டு போயிட்டானே. ஏய், நிலவரம் எப்படா இருக்கு? நானே நம்ம பையனுங்க இருக்கனாலதான் ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க பேர் இப்போ வரைக்கும் வெளியே வரவே இல்லை. வரலதான பேரு? ஆனா சருகாரெல்லாம் இருக்கானுங்க, கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. ஆனா நானும் நம்ம பையனும் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. டேய், பாத்துடா. கவலையே படாதீங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். என்ன கதை? இவன் எதுக்கு அங்க வந்தா? ஜாமாவை அடிச்சுக்கிட்டு எங்க கூட வந்து லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு என்னன்னா ஜாமா வச்சுட்டு எங்க 3 பேர் கூட வந்து லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து எங்களை கத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க தான் கெடுக்கிறோன்றாங்க. என்னென்ன கதை? ஏய், நீ பொருள் விற்க வந்தியா அடிக்க வந்தியா?
சொல்லுடா. எல்லாம் வெட்டி விடுங்கண்ணா. முடியாதுண்ணா. வெட்டி விடுவா? இவ்வளவு உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். சும்மாங்க சொல்றீங்க? வந்தா மாத்திரை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கானே, வேலை ஒழுங்கா செய்ய முடியலையா? டேய் என்னடா பண்ற நீனு? சொல்லுடா. நான் இவன் தெரியலண்ணே, இவன் அடிச்சுட்டு அவங்க அம்மா என்ன வந்து எங்க மேல பழி போறாங்க, நாங்க தான் கெடுக்கிறோம். இவனா சின்ன பையன் நானே கெடுக்கிறதுக்கு. இவெல்லாம் நேத்து பொழைஞ்ச காலம். உங்களால முடிஞ்சா 100 பேர் உருவாக்கலாம் உன மாதிரி. இல்லடா. ஏய் சொல்லு. சொல்றா, பேசு. சொல்றா, நீ உங்க அம்மா எங்க மேல பழி போட்டாங்களா? சொல்றா. இப்ப மட்டும் அமைதியா இருக்க. அன்னைக்கு அடிச்சுட்டு வந்து எங்க கூட உட்காந்துட்டு போய் உங்க அம்மா எங்களை பழி போட்டாங்களா? சொல்றா இப்ப மஸ்தான கிட்ட. ஏய் அடிக்க போறியா பொருள் வைக்க போறியா? பேசுடா. கேட்கறதா கொடுக்கறடா. அப்புறம் முடியாதுண்ணே. போட்டுட்டு வந்துட்டான். இது போட்டு தான் வந்தியாடா? ஒட்டுறப்பா எப்படி போடாம குடுக்கிறதா விற்க சொல்லி கொடுத்தா அது அடிச்சுக்கு இருக்கேன். முடியாதுண்ணே. நான் சொல்றேன், நீங்க ஏமா கை வச்சு ஓங்குவீங்க? டேய் உனக்கு ஒன்றும் புரியல. நீங்க இடத்துல உட்காந்து பாரு. இவனை விட்டா வேற இடத்துக்கு போவோம். உன்னை சும்மா நான் உருவாக்கி இருக்கேன். ஏய் நீ பொருள் விற்க போற அடிக்க போறியாடா? விற்க போற அப்ப ஒழுங்கா இருடா. என்ன கதையே தெரியல. நான் உருவாக்குற பையனுங்கெல்லாம் இப்ப வந்து அவங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விற்க போறாங்களா தெரியல. இப்பயாச்சும் ஒழுங்கா இரு. நமக்காக பாரு, நான் ஏத்து வாங்குறேன். அப்பயும் பாரு என்னன்னா அவங்களும் அடிச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க, விற்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா இவனும் அதே கதை தான். என்னென்ன கதை? ஏய் ஒரே பண்ணாதீங்கடா. கடைசி வரைக்கும் மணி எத்தனைடா? இன்னும் வீட்டுக்கு போக இருக்க? வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க தானே? ஏன் அப்ப ஆடிக்கிட்டு இருக்க? என்ன எங்க போக வேண்டியது வீட்டுக்கு? மேல கை வச்சிருக்காதீங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என் மேல கை வைக்க? நான் ஒண்ணு பிறந்ததுல இருந்து எடுத்து வளர்த்தோண்டா. தாய் மாமா தாய் மாமா. போ வீட்டுக்கு, சீக்கிரம் போ வீட்டுக்கு. என்ன மஸ்தா இது? நான் அன்னைக்குதான் போன்ல உங்களுக்கு சொன்னேன், என் அக்கா அம்மாவுக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுக்க வேணான்னு. நீங்க போய் அவனை போய் கேளுங்க. எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டீங்க? அவனுங்க சின்ன பையனுங்க. சின்ன பையனை நீ தானே உன்கிட்ட தானே வாங்குறாங்க. அப்ப உன்கிட்ட தானே நான் கேட்க முடியும். நான் அன்னைக்கு போன்ல பேசிட்டேன், இப்ப நேரடியா வந்து பேசுறேன். நீ என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? மரியாதை கொடுக்காத மாதிரி. ஓ மரியாதையை நீ காப்பாத்திக்க மாட்டேற, மரியாதையை கொடுக்க மாட்டேன். நீங்க போயிட்டு அவனை போய் கேளுங்க, என்கிட்ட கேட்டு சரியானே? அப்போ உன்னோட வார்த்தை பேச்சு இப்படிதான். வார்த்தை அவ்வளவுதானே? சரியானே? ஓகே மசா, அவங்க தான் வராங்க. நீங்க போய் அவன்கிட்ட போய் கேளுங்க. பிரச்சனை இல்ல. நானும் 4 பார்த்து எனக்கு தெரியும். நானும் நிறைய பாத்துருக்கேன். ஓகேயா? நான் பாத்துக்கிறேன். ஓகே தான் தந்தை, நீ பேசுன வரைக்கும். ஓகே பாத்துக்கோண்ணே. இதனாலதான் நான் முதல்ல வெட்டி விட சொன்னேன். மத்த மாட்டானா? என்ன பண்ணுவாங்க பாப்போம். என்கிட்டவா இந்த மாதிரி தானே சும்மா சும்மா கதை வச்சுக்கிட்டு இருக்கு. இவனை உருக்கினோண்ணா. இல்ல என்ன பண்ற பாப்போம். பேசி போனா இல்லண்ணே, இவங்க ஜாமா ஓட்ட சொன்னா அடிச்சுக்கிட்டு அவங்களே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப கஸ்டமர் என்னன்னா கேட்டேன், இந்த மாதிரி எப்படி நான் ஓடும் பிசினஸ்? எனக்கு வேலை தெரியல. சரி நீ ஏதோ சொன்னா கூட நான் ஏத்துப்பேன். பொறுமையா இது நம்ம பொருள் அவசரப்பட்டு ஒண்ணு. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன தண்ணினே தராது, நல்லா இருக்கு. பப்புல என்ன கொஞ்சம் இருந்து வந்திருக்கலாம். அதான் லேப்பா பண்ணி ஏதாச்சும் வந்திருக்கலாம். அதான் சீக்கிரமா வந்துட்டோம். சேட்டை ஆயிடுச்சு. இது சொல்ல மறந்துட்டேன். என்னது? நம்ம கம்பத்துல ஒரு ஆள் புதுசா பூந்திருக்காங்க. ஆமாவா? இப்ப வரைக்கும் பில்ல எனக்கு கால் பண்ணவே இல்ல. கால் பண்ணணும் ப்ரோ, நாளைக்கு காலையில தான் கால் சொல்லணும். போன் அடிச்சு விஷயத்த சொல்லணும், சூடோட சொல்லணும். இல்லைன்னா இது இப்படியே விடவே முடியாது. ஆமா, நம்ம பாட்டுல நம்ம தானே, ஒரு ஆள் போற முடியாது. ஆமா, விட்டுறக்கூடாது. நாளைக்கு அண்ணனுக்கு பரிசு இருக்கு. பரிசு இருக்கா? பரவாயில்லையா? போயானு ப்ரோ, இல்லைன்னா காட்டு கத்துவான். ஆமா, போய் படியாச்சு. ஆமா மணி ஆச்சு. சரி பா, நாளைக்கு பாத்துக்குவோம். நான் கிளம்புறேன். ஏதோ கால் பண்ணுங்க. மை கொஞ்சம் வாயா. கதை தெரியுமா? அதான் அந்த கதை. அதான்டா அந்த பிள்ளை கதை. எந்த பிள்ளை? அதான்டா அந்த பிள்ளை கீழே ஒரு பிள்ளை விழுந்துச்சு. ஆமா, கேள்விப்பட்ட விழுந்துச்சு. ஆமா ஆமா, அது என்ன சூர்லதான் விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா சூர்லதான் விழுந்துச்சு. ஆனா என்ன கதை எதுன்னு தெரியல. நம்மளோட இருக்காதுல்ல ப்ரோ.
நம்மளோட இருக்காது ப்ரோ. இது வேற ஆளு கதை. நம்ம சம்மதமே ஆமா இல்ல. இதுக்கு நம்ம சம்மதமே இல்ல. சரக்கார பாத்துக்கிட்டோம். அது அவங்க பிரச்சனை. சரி ப்ரோ, நான் கொஞ்சம் கிளம்புறேன். மணியாச்சு, ஓகே பாத்துக்கோங்க. ஓகே பாத்து சரி. ஓகே ஓகே. ஓகே. இருக்க நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன், நீ காணோம். என்னதான் பண்ற நீ? நேரம் இரு, நான் கூப்பிடுறேன். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. எங்க இப்படியே ஆட்டிக்கிட்டு வரீங்க? வருஷத்துக்கு கூப்பிட்டாங்களா? யாரு கூப்பிட்டது உங்களை? நீ இந்த கம்பத்துல உள்ள பொண்ணு தானே? வாழா வெட்டியா, புருஷன் இல்லாம நீ தானே? ஆமா, வாழா வெட்டி தானே நீ? வருஷத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு வரீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு கூப்பிட்டாங்கன்னு அப்படியே குடும்பத்தோட வந்துட்டீங்க. இப்படி எல்லாம் பேசுறீங்க. அப்புறம் இப்படி பேசாத உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமோ? இந்த மாதிரி பேசாதீங்கக்கா. அப்புறம் சாப்பாடு குடுக்கறாங்கன்னு எங்க வேணா வந்துருவீங்க. இந்த மாப்பிள்ள குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லல. இங்க ஒரு நல்ல காரியம் நடக்குது, நீ வாழா வெட்டியா இருந்துகிட்டு முதல்ல கால வைக்கிற. எங்க வீட்டு பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? அது வாழ்க்கை என்ன ஆகுமோ? ஐயோ, புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? என்னக்கா இது? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்படி பேசுறீங்களாக்கா? சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுது, என்ன செய்யறது? பெருசுங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. சோறு போட்டா போதும், வரிசையா வந்துடுறீங்க. கிளம்புங்க 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 கிளம்புங்க. அப்பா, ஒரு டிக்கெட்ட காலி பண்ணியாச்சு. நான் ஆசையா வந்தம்மா பரிசுத்த பாக்கலான்ட்டு. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நம்ம வரலாம். வா, நம்ம போலாம் வீட்டுக்கு. சொல்ற பேச்ச கேளு. பிடிவா, அதை பிடிக்காத. வா போலாம் வீட்டுக்கு. என்னக்கா நீ இவ்வளவு லேட்டு? எல்லா வேலையும் நான் ஒண்டிதான் பார்த்தேன் தெரியுமா? அப்படியே தேவையில்லாதுங்க விரட்டியே அடிச்சுட்டேன். சரி விடு, வேலையெல்லாம் நல்லா ஓடுது தானே? எல்லாம் நல்லா ஓடுதே, கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். வா, நடத்துவோம்.